பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகள் தான். ஒரு பக்கம் பார்வதி, கமருதீன் அடுத்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து விக்ரமும் கனியும் உட்காந்துக்கிட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டிஸ்கஷன் அந்த ப்ரோமோல பார்த்த மாதிரியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து சாண்ட்ரா மற்றும் அமித், இல்ல குறிப்பா பார்வதி என் கூட பேச மாட்டேங்கிறப்போ பார்வதியும் ஏதோ இது பண்ணிட்டாங்க, பார்வதியும் ஏன் முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரி பண்றான்ற மாதிரி சாண்ட்ரா பேசி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா மக்களே, ஆக மொத்தத்துல சாண்ட்ரா ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்க. இப்போதைக்கு அமித் மட்டும் தான் நல்லவர் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காரு. ஸோ அப்படி என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் பார்வதி மற்றும் கமருதீன் ஸோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு வாழ முடியாது பார்வதி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு கடவுள் கஷ்டம் கொடுக்குனாரு, நம்ம ஆறுதலாக எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நல்லது நடிப்போம்னு திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பார்வதிக்கு ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ள அந்த ஃபேமிலி வீக்ல அம்மா வந்து என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு பயமும் நிறைய விஷயங்கள் அவளுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப வெளியே போன விஷயங்களை நினைச்சு பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றது தெரிகிறது. என்னத்தான் அவங்க பயத்தை வெளிப்படுத்தலனாலுமே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயே இந்த விஷயங்களும் இருக்கு. அதனால அவங்க அந்த டவுட் இருக்குல்ல, இன்செக்யூரிட்டி, அதையும் அங்க கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. கமருதீனும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான், பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் பேக் டு நார்மல் மோடுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப கூட கமருதீன் ஆறுதல் படுத்திட்டு தான் இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து விக்ரம் மற்றும் கனி அவர்கள் உட்காந்து அந்த லிவிங் ஏரியா சோபால உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எப்படி எந்த பேசிஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அவரு சாண்ட்ராவை தான் முடிவு பண்ணி வச்சிருக்காருன்றது அப்பட்டமும் ஓப்பனா சொல்றாரு. ஏன்னா சாண்ட்ரா வந்து இங்க நடந்துக்கிற விதமும் சரி, இது பண்றதும் சரி, டோட்டலா வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு இது மாதிரி இருக்கு, அதனால நான் அவங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அந்த அளவுக்கு என்னால இது பண்ண முடியல. அவங்களும் இந்த ஒரு வாரம் வீட்டு கணக்குல தானே வருது, அந்த கணக்குல தான் நான் சொல்ல போறேன்றத ஒரு பக்கம் அவர் சொல்றாரு. ஸோ அவங்கள தான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி தப்பா போச்சுன்னா வீக்கெண்ட்ல நான் திட்டு வாங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் இதை தான் சொல்ல போறேன்றத ஒரு பக்கம் அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார் விக்ரம் அவர்கள். இன்னொரு பக்கம் கனி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவங்க டாஸ்க்ல பயங்கர இன்வால்மெண்ட் கொடுக்காத மாதிரி இருக்கு. டாஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் அதை வந்து அவங்க கிட்ட ஒரு டைம் இருந்தது, அதை வந்து டிஸ்டர்ப் பண்றதோ இது பண்றதோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். அந்த என்டர்டைன்மெண்ட் வைஸ் வந்து அவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க, அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓவரால் தானே டாஸ்க்ல அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன். ஸோ இது ஓவரால் என்னது வீட்டு வேலை டாஸ்க் தானே, அந்த பேசிஸ்ல நான் சொல்ல போறேன் சாண்ட்ராவை அப்படின்றது தான். பட் 2 நாளுக்கு அப்புறம் அவங்க மாறிட்டாங்கன்னா, மேபி இந்த 2 நாள் நல்லா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டாங்கன்னா ஐ வில் சேஞ்ச், அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி கனியுமே சொல்றாங்க. இவரும் சொல்லிடுறாரு, யாரு, விக்ரம், எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. பட் எஃப்ஜே பிஹேவ் பண்ண விதமும் எனக்கு சரிப்பட்டு வரல, செட் ஆகல. அதனால எஃப்ஜே கூட நான் சொல்லுவேன், அவன் நடந்துகிட்ட அந்த கத்தனது இது விட்டு போட்டது இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. 2 நாள்ல அவங்க மாறிட்டாங்கன்னா, 2 நாள்ல அவங்க அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நான் அவங்கள சொல்ல போறதில்ல, எஃப்ஜே சொல்லிட்டு போயிடுவேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு டாஸ்க்கை பொறுத்தவரையும் டைமிங்கும் ரொம்ப முக்கியம் பாட்டுல. ஸோ டைமிங்கை வச்சு தான் டிசைட் பண்ண போறாங்க. நாங்கள் 4 கண்டுபிடிச்சிருக்கணும், உடனே இவங்க 3 கண்டுபிடிக்கணும், லேட்டாக கண்டுபிடிச்சா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் பேசிட்டு இருக்காரு. உடனே கனி ப்ரே பண்றாங்க, ஐயா நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் ஐயா, இது பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. உடனே விக்ரம், இல்ல அவங்க சீக்கிரமா கண்டுபிடிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காரு. விக்ரம், நல்லா பண்றீங்க, கால்லயே சிறப்பா தரமா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. அங்கிருந்து கட் பண்ணா 2 பேரும் மெயின் டோருக்கு போயிட்டாங்க. யாரு, சாண்ட்ரா மற்றும் அமித் அவர்கள். ஓகே, அப்ப சொல்றாங்க, பாரு கடந்து வந்த பாதையை தான் இப்ப திவ்யா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க, இதெல்லாம் இருக்குது எனக்கு பக்காவா தெரியுது. ஸோ அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ என்னால தான், யாரு, சாண்ட்ராவால தான் திவ்யாவோட கேம் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. என்னாலாம் யார் கேமும் அஃபெக்ட் ஆகலை, என் கேமையும் யாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது, நான் ஒன்றுமே பண்ணலையே அவங்களுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிரிஸ்டன் அதை பார்த்த உடனே, சாண்ட்ராவால திவ்யா கேம் பாதிக்கப்படலையா, ஏமா நீங்கள் 3 பேர் தாங்கம்மா ஒன்றா கூடி சேர்ந்து கேம் விளாண்டிங்க, ஒன்றுக்கு ஒன்று மாற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க தான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை, மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது, அது நடந்துருச்சு, எல்லாரும் மக்களே பார்த்துட்டாங்க அது விட்னஸா. இங்க வந்து நான் எதுவும் பண்ணல, இதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல முடியாது, அதுல தப்பு இருக்கு, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு, உங்க மேலேயும் தப்பு இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா நான் பண்ணலங்க அப்படின்னு சொல்றதுலாம் எங்கங்க நியாயம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல குறிப்பா என்னாலதான் அவங்க ஆட முடியலன்னு சொல்றாங்க.
ஸோ அது மாதிரி நிறைய அக்யூசேஷன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாரு திவ்யா நிறைய அக்யூசேஷன் சாண்ட்ரா மேல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. திவ்யா அக்யூசேஷனே வைக்கிறது இல்லம்மா, நீ போயிட்டு எல்லாத்தையும் பேசி பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கன்றது தான் புரிய மாட்டேங்குது சாண்ட்ராக்கு. இவங்க அடுத்து என்ன சொல்றாங்க, ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பியூர்லி பேஸ்ட் ஆன் த டாக்டிக்ஸ். எப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டாக்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும் இப்போதான் இவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே கனியன் விக்ரமோ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன்றாப்பா அப்படின்றது ஃபீல் ஆச்சு. டாக்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்படின்னும் போது உடனே அமித் ஐ டோன்ட் கேர் அபவுட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க பாருங்க இப்போ எப்படி பிஹேவ் பண்றாங்க. அந்த டைம்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி பல விஷயங்கள் பண்ணுவாங்க பாருங்க, பக்காவா தெரியும், அழகா வந்து போடுவாங்க. ஆனா இதுல நீங்க பண்ணதை வச்சு தான் போட முடியும், பண்ணாத வச்சு போட முடியாது. சாண்ட்ரா அவர்களே, நீங்க வீட்டுக்குள்ள நடந்துக்கிற பிஹேவியரை வச்சும் அந்த டாஸ்க்ல பண்றதை வச்சு தான் போட முடியாது. அதுல நீங்க பண்ணதை வச்சு போட்டாங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்றதான் பாயிண்ட். இல்லாத வச்சு போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சலாம், இருக்கிறத வச்சு போட்டா. அடுத்து ஸோ விக்ரம் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டாராம் அமித் கிட்ட, டாஸ்க்ல வந்து கிவ் அண்ட் டேக்கா இருக்கணும், நாங்க வந்து கலாய்க்கிறோன்னா இதெல்லாம் பண்ணணும்ல, நீங்க ஏன் அதை ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நேற்று கலாச்ச டாஸ்க்ல அதுல கொஞ்சம் அமித் வந்து அப்செட் ஆயிருக்கார். அதையும் அங்க வெளிப்படுத்துறாரு. இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பேத்தினார் அப்படின்றது பார்க்க முடியுதுன்றாரு. அடுத்து இவ பார்வதி வந்து என்னை பார்த்து எப்படி தெரியுமா சொல்றா, சாண்ட்ரா சொல்றாங்க பார்வதி சிடுமூஞ்சி. எப்படி பார்வதி வந்து ஒரு சிடுமூஞ்சி. நேத்து அன்னைக்கு டாஸ்க்ல வந்து சாண்ட்ராவை போய் கலாய் இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது அவ சிடுமூஞ்சி, அவகிட்ட எல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா என் ஃபேஸு கிட்ட வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்றா. ஸோ ஃபேஸுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஃபேஸுக்கு பின்னாடியும் வேற மாதிரி காட்டுறா. சிரிச்சுக்கிட்டே இங்க சில பேர் வன்மம் கொட்டுவாங்களே, அந்த மாதிரிதான் இங்க நிறைய பேர் வன்மம் கொட்டிக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. அதை தாண்டி நேற்று நைட்டு பார்வதி அன்னைக்கு நைட்டு வந்து எனக்காக சப்போர்ட்டா பேசி நீ ப்ரொடெஸ்ட் பண்ணு, பயங்கரமா பண்ணு, எல்லாம் பண்ணுன்ற மாதிரி நான் உனக்கு நிக்கிறேன், ஸ்டாண்ட் பண்றேன், இதெல்லாம் சொல்லிட்டு மறுநாள் வந்து அப்படியே பாரு வந்து மாத்திக்கிறான். மறுநாள் காலில் மாறிட்டா, அப்படியே கம்ப்ளீட்டா மாறிட்டு இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசுறது கிடையாது, அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டாங்க. என்னது இதுன்னு தெரியல, யாரோ வந்து பார்வை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்தி விட்டாங்க. ஸோ பாரு இது இப்போ வந்து கம்ஃபர்ட்டே தரல, எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ பார்வதி உங்களை சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பார்வதிக்கு தான் நீங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன், உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன்னு கேள்வி கேட்கும்போது நீங்க தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியே. ஸோ நீங்க இதுக்கு சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்களா, இதை பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கீங்கன்னா 2 கேள்வி மதியம் கேட்டாங்க, அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதுக்கு நீங்க பார்வதியே கத்துனீங்க, பார்வதி போயிட்டா கம்முன்னு, அதுதான் பாயிண்ட் அங்க. ஓகே, ஆனா திரும்ப வர மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இது பண்றாங்க. அதை தாண்டி ஸோ உடனே அமித் சொல்றாரு, நீங்க ஒருத்தர் ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அழுகை லேர்ன்லையா இருக்கும்போது வந்து என்னன்றதாங்க கேட்போம், அது கேட்கறது கூட எனக்கு தெரியலீங்க. ஸோ நீங்க ஆனா நீங்க எப்படியோ கேம் விளையாடுறீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க விளையாடுற கேம்ல வந்து எனக்கு வந்து அந்த மெத்தட் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா ஓகே, ஒருத்தர் தனியா இருந்தாங்கன்றதுக்காக நான் வந்து நின்னன்றது அவர் சொல்றாரு. அடுத்து இங்க ஹியூமனிட்டி கைண்ட்னஸ்லாம் இங்க எங்க போகுதுன்னே தெரியல, இந்த வீட்டுல பல பேருக்குமே இல்லை. எப்படி ஹியூமனிட்டி கைண்ட்னஸ்லாம் எங்க போகுதுன்னே எனக்கு தெரியாது, பல பேருக்கு கிடையாது. இங்க குறிப்பா சபரிலாம் அந்த சண்டை மேட்டர்ல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதையா இருக்கட்டும், பிரஷ் மேட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். இங்க இருக்கிற சபரி வந்து அவன் வந்து வேற மாதிரி ஆளு, இங்க அவன் முழு ஷோகேசம் பண்ணல, இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, இல்ல எம்பத்தில சபரிக்கெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இருக்கு, என்னால சபரி அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே எம்பத்தி இருக்கு. ஆனா உங்களோட அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று இதுவா இருக்குன்றதான் நான் தோணுதே தவிர்த்து அவனுக்கு எல்லாமே இன்டென்ஷன்லா பண்ணல. அமித்துமே சொல்லிடுறாரு, இன்டென்ஷன்லா பண்ணல, அது தெரியாம தான் நடந்திருக்கு. பட் இந்த வீட்டில் பல பேருக்கு அவங்க எம்பதி ஷோகேஸ் பண்றாங்கன்னும் போது அது வந்து எப்படின்னா அந்த லைக்கபிலிட்டி பொறுத்து தான் இருக்கு. ஸோ பிடிச்சவங்க கிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் காலிலிருந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.